தூய்மை பணியாளர்களுக்கு அளித்த வாக்குறுதியை விளம்பர திமுக அரசு நிறைவேற்றாவிட்டால் வாக்காளர் அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தை திங்களன்று முன்னெடுக்க உள்ளதாக உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாரதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை ஜெயப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பணிநீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் 114 நாட்களுக்கு மேல் போராடியும் திமுக அரசு செவி சாய்க்கவில்லை என்றும் தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இது இனியும் தொடர்ந்தால் ஜெயப்பாக்கம் மற்றும் கொளத்தூர் தொகுதிகளில் தூய்மை பணியாளர்களை வேட்பாளர்களாக களமிறக்குவோம் என்றும் விளம்பர திமுக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த போராட்டம் என்பது பல்வேறு இன்னல்களை தாண்டி, பல்வேறு பொய் வழக்குகளை தாண்டி, கைது தாண்டி, காவல்துறையுடைய அத்துமீறல் ஒடுக்குமுறையை தாண்டி இன்றைக்கு 114 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து தற்போது வரை எந்த பேச்சுவார்த்தையும் நடத்துவதற்கு தயாராக இல்லை. நிச்சயமா நிற்போம், நிச்சயமா பண்ணுவோம். எங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலைன்னா அது சேப்பாக்கமா இருக்கட்டும், கொளத்தூரா இருக்கட்டும், வேற எந்த முக்கிய தொகுதியா இருக்கட்டும், நீங்களும் அப்ப சாதாரண கேண்டிடேட் தான், நாங்களும் சாதாரண கேண்டிடேட் தான். ஒரு பக்கம் உங்க சாதனை எல்லாம் பேசுங்க, வாக்குறுதி எல்லாம் பேசுங்க, இன்னொரு பக்கம் நீங்க செய்யல எங்களை நடுத்தரில் எப்படி நிறுத்துறீங்க நாங்களும் பேசுவோம், நிச்சயமா பேசுவோம். எல்லா கட்சிகிட்டையும் ஆதரவு